தமிழ் மக்களுக்கு வணக்கம். சமீப நாட்களாகன்னு கூட சொல்ல மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது சில மாதங்களாகவே என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம். அதாவது என்னிடம் பேசக்கூடியவர்கள், இல்ல நம்முடைய வீடியோலயே கமெண்ட் செக்ஷன்ல வரக்கூடியவங்க, இவைங்க எல்லாம் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னாக்க, திமுக வந்து இவ்வளவு மோசமாக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லாருக்குமே தெரியுது பட்டவர்த்தனமாக இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. 2021ல என்னென்ன கனவுகளோட இந்த ஆட்சி வர வேண்டும் என்று நினைத்தார்களோ, அதாவது யார் யாரெல்லாம் இந்த ஆட்சி வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு ஓட்டு, அதிமுகவுக்கு ஓட்டு, தவிர்த்து இந்த 2 கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு ஓட்டு. இப்படின்னு தான் தமிழக அரசியல் பிரிந்து இருக்கிறது. இதில திமுக வேண்டும் என்று வாக்களித்தவர்கள், அதாவது திமுகவை விரும்பி வாக்களித்தவர்கள், திமுக வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நம்பி வாக்களித்தவர்கள். இப்படின்னு 2 வகைப்படுவாங்க. இதில் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் அப்படின்றதுக்கு சரிசமமாக திமுக வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நம்பி வாக்களித்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படியாக நம்பி வாக்களித்தவர்களுக்கு தான் இன்றைக்கு பெருத்த ஏமாற்றம். பொதுவாக மக்களை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தெரியாதா? நம்ம எல்லாம் ஒரு தப்பு பண்ணுறோம். என்னென்னா, திமுக திருடர்கள், திமுக திருட்டு பசங்க, திமுக இவங்க அயோக்கியர்கள் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் திரும்ப திரும்ப என்ன சொல்ல வரேன்னா, இவர்கள் அயோக்கியர்கள், இவர்கள் பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் ரேபிஸ்ட் வரைக்கும் இந்த கட்சியில் தான் இருப்பான். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தங்களுடைய சுயநலத்தை தவிர வேறு எதையும் யோசிக்க மாட்டார்கள். என்ன, திமுகனாலே திருட்டு பையன்தான், திமுகனாலே பொறுக்கி தான், திமுகனாலே காலி பயல்கள் தான் அப்படின்றதுல மக்களுக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் மக்கள் மனமுவந்து வாக்களிக்கிறார்களா என்றால், இவன் வந்தால் ஆட்சியில் ஏதாவது செய்வான், ஏனென்றால் ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்தில் இவன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் 11 தேர்தலில் 4 தேர்தலில் வாக்களித்து பார்த்திருக்கிறார்கள். இப்போ இந்த 11 தேர்தலில் 4 தேர்தலில் வாக்களித்து பார்த்ததில் திமுக எத்தகைய கயவர்கள் அப்படின்றத திரும்ப திரும்ப புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். இந்த மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு திமுக பகீரத பிரயத்தனம் செய்கிறது. ஏன்னா சாதனைகள் எதுவும் கிடையாது. உங்ககிட்ட சாதனை இருந்தால் இதெல்லாம் என் சாதனை அப்படின்னு சொல்லி நீ போய் வாக்காளர் மத்தியில் நிற்கலாம். இவங்க இப்போ நம்பி இருக்கிறதே 2 விஷயங்கள் தான். ஒன்று என்னன்னா, இந்த கூட்டணின்ற பேரில் இவங்கள்ட்ட ஒரு பலம் இருக்குது. இந்த அரித்மெட்டிக் அப்படின்றது மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இங்கே நிறைய அரசியல் அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், இது ப்ளஸ் இது, இது ப்ளஸ் இது, இதெல்லாம் வந்துருச்சுன்னா அவர் 50% வந்துடுறார், இந்த 50% அது மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த அரித்மெட்டிக், இந்த கணக்கு. அடுத்து இவர்கள் நம்பி இருக்கிறது என்னென்னா, இந்த 1000 ரூபாய் அப்படின்றத கொடுக்குறாங்க இல்லையா, இந்த மகளிர் ஊக்கத்தொகைன்ட்டு, இது 1 கோடி பெண்களை சென்று சேர்க்கிறது. அப்போ அவர்கள் நமக்கு வாக்களிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் 37 லட்சம் பேருக்கு நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு அப்படின்ட்டு 2 ஆண்டுகளாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதுவும் நமக்கு பெனிஃபிட்டாக வரும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. மாறாக அதை கொடுப்பதற்காக நம்ம எவ்வளோ பெரிய விலையை கொடுத்துருக்கிறோம் அப்படின்றது தமிழகம் முழுவதும் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது என்பதனை இவர்கள் உணரவில்லை, அல்லது உணர்கிறார்கள். ஆனால் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா இவங்களுடைய கஜானா காலி, இவர்களால் வலிய போய் எதுவும் செய்ய முடியாது. அப்போது இந்த மாய தோற்றத்தை வைத்தே ஒப்பேற்றணும் அப்படின்றாங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 234 தொகுதியிலும் வெல்வோம், 200 தொகுதிகளும் வெல்வோம் அப்படின்னு தேர்தலுக்கு ஓராண்டு முன்னரே சொல்லி கொண்டிருப்பது. இதுவரையில் தமிழக அரசியலில் எந்த அரசியல் தலைவரும் இப்படி பேசிக்கொண்டது கிடையாது. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே 2016ஆம் ஆண்டு தேர்தல் 234 தொகுதிகளிலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது இரட்டை இலையில். அந்த கூட்டணியில் தமிமுன் அன்சாரி போன்ற கருணாசு, தமிமுன் அன்சாரி போன்றவர்கள் எல்லாமும் அந்த கூட்டணியில் நிற்கிறாங்க. ஆனால் எல்லாமே இரட்டை இலையில் தான் நிற்கிறாங்க 234 தொகுதிகளிலும். இந்த 234 தொகுதிகளிலும் இவர்கள் இருக்கும்பொழுது அந்த தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா, தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னர் நான் இங்கே ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர், மீடியாவில் தான் இருக்கார், அவர் ரொம்ப சீனியர், அவர் ஒரு வாக்கெடுப்பு எடுக்கிறார். அதில் நானும் அதை எடுத்து அவரோட உட்காடுறேன். அதில் பார்த்தோம்னாக்கா 128 தொகுதிகள் மினிமம், அதுக்கு கீழே போகாது. 136 தொகுதிகள் மேக்ஸிமம், அதுக்கு மேலேயும் போகாது. இந்த எண்ணிக்கையை தான் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறோம். அதாவது டாக்டர் சிவகுமார்
ஜெயலலிதா அவர்களுடைய மருத்துவ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவங்க சசிகலா அவர்களுடைய உறவினர். அவருடைய மகன் டாக்டர் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திராவில் இருந்தார். அப்போது அவர்கிட்ட கொண்டு போய் இதை கொடுக்குறோம். அவர் கொண்டு போய் இவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் ஜெயா டிவிக்கு தெரியும், இருந்தாலும் அது அம்மா வரைக்கும் போகலை. அவங்கள்ட்ட கொண்டு போய் அவர் கொடுக்குறாருன்னா, அப்போ அந்த சமயத்தில் வந்து அம்மா அவர்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்து டாக்டர் சிவகுமார் அவர்களுடைய குடும்பத்துடன் தான். அவங்கள்ட்ட போய் கொடுக்குறாங்க. அவங்க வழக்கம் போல் செக்ரட்டேரியட் போயிட்டு, ஐ திங்க் செக்ரட்டேரியட் போய்ட்டு அங்கேயும் வெளியில் போய்ட்டு வராங்க. வந்து கீழே அந்த டைனிங்கில் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும்போது இதையெல்லாம் அவர் என்கிட்ட விவரித்தார். வாங்க சார், இந்த பெரிய மனுஷன் ஆகிட்டீங்க, நீங்கள் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்ன சொல்கிறாரு சார், என்ன சொல்கிறாரு அப்படின்னு அவங்க சசிகலா அவர்கிட்ட கேட்குறாங்க. இல்லை ஏதோ சொல்கிறாரு கருத்து கணிப்பு பற்றி. அப்படியா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அதை பார்த்தா அதில் இருக்குது 128 மினிமம், 136 மேக்ஸிமம். இதுக்கு மேலேயும் போகாது, இதுக்கு கீழேயும் போகாது அப்படின்ட்டு. என்ன இவ்வளோ கொடுத்துருக்கீங்க, எனக்கு இன்டெலிஜென்ஸ் 160 தானே சொன்னாங்க, 160 வரும் நான் நினச்சினே, 150ல் 160 வரும் நான் நினச்சினே அப்படின்றாங்க சிரிச்சுக்கிட்டே. அதாவது எந்த விதமான ஒரு சலனமும் அவங்களுக்கு இல்லை. நான் வெற்றி பெறப் போகிறேன் என்பதனை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் வந்து உதார விட்டாங்களா, 6 மாதங்களுக்கு முன்னர், ஓராண்டுக்கு முன்னர் நாங்கள் 200 ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம். நீ எவ்வளோ உன் கூட்டணி கட்சி கொடுக்க போகிறேன்னு தெரியாது, உன் கூட்டணி கட்சிகளில் எவ்வளோ டிமாண்ட் பண்ண போகிறாங்கன்னு உனக்கு தெரியாது. ஆனால் நான் 200 ஜெயிப்பேன், 234. அதாவது மோடியுடைய ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறாங்களாம். அதாவது மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்னரே பார்த்தீங்கன்னாக்கா அப்கி பார் 400 பார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லையா, அது அப்படியே இவங்களுக்கு சுய அறிவே கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே இங்கே ஃபாலோ பண்ணுறது. அவர் ரோட் ஷோன்னா இவங்களையும் ரோட் ஷோன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் ஏதாவது ஒன்று பண்ணாருன்னா இவரும் இங்கே அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்கிறார்ல, அவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஒரு தலைவர் தனக்கான தனி ரூட்டை ஃபாலோ பண்ணுவான், தனக்கு இன்னொருத்தனை ரூட்டு மேப் போட்டு தரதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டான். அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. ஒரு தலைவராக ஸ்டாலின் என்றால் கிடையாது, ஆனால் கட்டமைக்கப்பட்ட பிம்பம். ஸ்டாலின் வெற்றிகரமான தலைவர். எப்படி வெற்றிகரமான தலைவர்? 2019 அவர் வெற்றி பெற்றார், 2021 வெற்றி பெற்றார், 2024 வெற்றி பெற்றிருக்கிறார், இப்பொழுது 2026 அவர் மீண்டும் வெற்றி பெறுவார்ன்ட்டு. 2019 நீ எப்படி வெற்றி பெற்ற? அங்கே அதிமுக என்பதில் இருந்த குழப்பங்கள், அதை அடிப்படையாக வைத்து தினகரனுக்கு நீ திமுக நிறைய ஆதரவு கொடுத்தது. அதை வைத்துக்கொண்டு நீ 56% மேலே உன்னால் கொண்டு போக முடிந்தது. அப்போது அதிமுக ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு நிலையில் இருந்தது. அதிமுக வெற்றி பெறுவதை அதிமுகவுக்குள்ளேயே அப்பொழுது இருந்த, அதாவது இரட்டை தலைமை என்று சொல்லி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் இவர் பன்னீர்செல்வம், இந்த கூட்டு இருக்குது பாருங்கள், இரட்டை தலைமை. இந்த இரட்டை தலைமையிலேயே ஒரு சாரார் வந்து தினகரனுக்கு எப்படியாவது ஏதாவது செய்து கொடுப்போம், அவருடன் நம்ம போயிடுவோம் அப்படின்ற ஒரு நினைப்பிலே இருந்தாங்க. இவர்கள் கனவிலும் கூட ஒற்றை தலைமை என்று வறுமையை எதிர்பார்க்கலை. அதனால் இங்கே தோத்தால் நல்லது என்று நினைத்தார்கள். அதன் வெளிப்பாடு தான் 2019 தோல்வி. அதே மாதிரி 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்த பொழுது தினகரனும் பன்னீர்செல்வம் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஏனென்றால் பன்னீர்செல்வத்தை வைத்து, பன்னீர்செல்வத்துடைய மகன் ரவீந்திரநாத்தை வைத்து அதையும் போட்டு உடச்சி நான் சொல்கிறேன். இன்னைக்கு 2021 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ற அந்த கூட்டணியுடன் மாநில தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் மற்றும் கம்யூனிஸ்ட் இவர்களுடன் அதிமுக போனாலே அது வந்து நம்ம வந்து அந்த 140 தொகுதிகள் அப்படின்ற இலக்கை அடைந்து விடலாம் என்று தான் அவர் உண்மையாகவே நினைத்தார். பாஜகவிடம் அவர் சொல்ல நினைத்தது என்னென்னா, அன்றைய தினம் நீங்கள் பாஜக வந்து ஒரு பலவீனமான ஒரு சூழலில் இருந்தது. அந்த பலவீனமான சூழலில் இருக்கக்கூடிய பாஜகவை நாம் வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுப்போம். ஏனென்றால் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதிமுகவுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் துணை இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு நன்மதிப்பு இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பாஜக தலைவர்களுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய நன்மதிப்பு இருக்குது இல்லையா, அது வந்து ஏன் தொடர்கிறது என்றால் அவர்களுக்கு அந்த நல்ல உறவு, அதாவது அவர்கள் நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, நாமளும் அவங்களுக்கு ராஜ்யசபாவில் ஆதரவை கொடுத்திருக்கிறோம் பல முக்கிய மசோதாக்கள் நிறைவேறுவதற்கு அப்படின்ற அந்த பரஸ்பர நல்லுறவு இருக்குது. ஆனாலும்
இந்த மாநில தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பிரச்சனை இருக்கிறது. அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். மாநில தேர்தல் முடிந்த பிற்பாடு நம்ம திருப்பி தேசிய அளவில் என்ன ஆதரவு கொடுக்க போகிறோமோ அதை கொடுத்துக்கலாம் என்பது தான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. அதை தெரிந்து வைத்துக்கொண்டு இங்கேருந்து குடுகுடுன்னு ரவீந்திரநாத் போய் அங்கே டெல்லியில் போய் இந்த பாஜக தலைவர்களிடம் வந்து போட்டு கொடுத்து இந்த மாதிரி இவரும் தனியாக ஒரு கூட்டணி வைக்கணும்னு பார்க்குறாருன்ட்டு, இதை உண்மையாகவே அவர் பாஜகவுக்கு எதிராக காய்களை நகர்த்தவில்லை எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இவர் போய் அதை பண்ணி அதை கூட்டு வந்து அவங்க உடனே அந்த பக்கம் சசிகலா குடும்பத்திலேருந்து தினகரன் குடும்பத்திலேருந்து ஒரு லாபியிங் பண்ணி எப்படியாக உள்ளே வர வேண்டும் என்று நினைத்த பொழுது இது சரிப்பட்டு வராது. பாஜகவுடன் கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி போகிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அன்றைய தினம் சரியாக இருந்திருக்கலாம் 2019. ஏன்னா பாமகவும் கூட இருந்தது. பாமகவும் கூட இருந்து அதிமுக அந்த தேர்தலை எதிர்கொண்ட காரணத்தினால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2019 ஆட்சியை தக்க வைக்கும் அளவிற்கு அந்த இடைத்தேர்தல்களில் எண்ணிக்கையில் சீட்டுகளை ஜெயிக்க முடிந்தது. உண்மை என்னமோ உண்மையை பட்டவர்த்தனமாக போட்டு பேசுவோம். இதெல்லாம் தேர்தல் கணக்குகள் தான். ஒரு தேர்தலில் ஒருத்தருடன் ஆதரவாக இருப்பது, ஒரு தேர்தலில் ஒருத்தருடன் வந்து பிரிந்து செல்வது அப்படின்றதுலாம் தேர்தல் கணக்குகள் தான். இது முதுகிலே குத்துவது, ஏமாற்றுவது என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா 1998 சமூக விரோதி திமுக என்று பிரச்சாரம் செய்த வாஜ்பாய் தமிழ்நாட்டில் 1999 அதே கருணாநிதியுடன் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணலையா? அப்போ யார் முதுகில் குத்தியதுன்னு சொல்வீங்க? இப்படி இந்த முதுகில் குத்துவது, ஏமாற்றினார் என்றெல்லாம் பேசுவதெல்லாம் வந்து அபத்தவாதங்கள். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பல முறை காங்கிரஸுக்கு போயிட்டு திரும்பி வந்த நிதிஷ்குமாருடன் தான் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் பாஜகவினர் பீகாரில். அதனால் அதெல்லாம் ஒரு வாதம் கிடையாது. இங்கே தேர்தலில் பரஸ்பரம் உனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன நன்மை, இதற்குத்தான் கூட்டணி. உன் கொள்கையையும் என் கொள்கையையும் ஏற்றுக்கொள்வதற்கு என்றைக்குமே கூட்டணி இருக்க முடியாது. ஏன்னா உன்னுடைய கொள்கை வேறு என்பதனால தான் நீ தனி கட்சி வச்சுருக்க. என்னுடைய கொள்கை வேறுன்றதுனால தான் நான் தனி கட்சி வச்சுருக்கேன். இல்லைனா உன் கட்சியில் நான் நினச்சிருந்துருப்பேன். அதுக்காக உனக்கு சரண்டர் ஆக முடியுமான்னா அது முடியாது. அப்போது இந்த இடத்துல 2021 மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் ஆட்சியில் இருக்கோம் இல்லைன்றதை விட்டுருவோம். இப்போதைக்கு நம்ம ஒற்றை தலைமையை நோக்கி பயணிப்பது தான் சரி. அதுக்கு முன்னால் தேர்தலில் நம்மளை வந்து 20 தொகுதி தான் ஜெயிக்க முடியும், 30 தொகுதி தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த முதல் பிரச்சனையை நம்ம எதிர்கொள்வோம். பலம் பொருந்தி எதிர்கட்சியாக வந்து அமர்வோம் என்பதனே அவர் முடிவே எடுத்து விட்டார். அதன் அடிப்படையில் தான் அவர் பலம் பொருந்தி எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்றாரு முதல்ல. அடுத்து ஒற்றை தலைமை என்பதனை நோக்கி நகர்கிறார். அந்த ஒற்றை தலைமை என்பதை முடிக்கிறார். அந்த ஒற்றை தலைமை என்பதையும் 2024 வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டாம். இவனுங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு அது இதுன்னு போய் இவனுங்க எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. நாம் 2022 போட்டு உடைப்போம் என்று தான் அவர் போட்டு உடைத்தார். அந்த ஒற்றை தலைமை அப்படின்ற அந்த தெளிவு வந்துவிட்டது. இந்த ஒற்றை தலைமை என்ற தெளிவு வந்த உடனே இந்த உதிரிகள்லாம் வெளில போயிட்டாங்க. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை முன்னெடுத்து செல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமியே இல்லையா அப்படின்ற கேள்வி வரும். பன்னீர்செல்வம் நான், தினகரன் நான், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கட்சியுடைய பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை சொன்னார். என்ன சொன்னார்? 2024 அப்புறம் அதிமுக என்ற கட்சியே இருக்காது. அப்படியே அந்த கட்சி இருந்தால் அந்த கட்சியுடைய தலைவராக தினகரன் இருப்பார் என்று சொன்னார். அவர் சொன்ன நேரம் அதிமுகவிலிருந்து வந்த ஒரு நபர் இன்றைக்கு பாஜகவுடைய தலைவராக வந்திருக்காரு. இவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ இது அதிமுகவை அழிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நேரின்ற கதி. இதுதான் வரலாறு. இதை வந்து ஒரு தனிப்பட்ட காழ்ப்பின் அடிப்படையில் நான் சொல்லலை. அரசியலுக்கு வந்து 3 ஆண்டுகள்லேயே உன்னால் இவ்வளவு பண்ண முடியும்னா, நாங்கள் அரசியலில் 11 தேர்தலில் எதிர்கொண்டு அந்த 11 தேர்தல்களில் 7 தேர்தல்களில் வெற்றி பெற்ற, அதாவது சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெற்ற எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? இப்போ எங்களுக்கு தெரியாதா? எதை எங்கே எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எதை எங்கே எப்படி காய் நகர்த்த வேண்டும், எதை எங்கே எப்படி அனுசரித்து போக வேண்டும், எதை எங்கே எப்படி பகைத்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு தெரியாதா? அதுதான் நடந்தது. இப்போ டெல்லி வீழ்த்தி கொண்டு விட்டது. 2014 தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு எவ்வளோ கிடச்சிது, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு எவ்வளோ கிடச்சிது, இப்போ 2026 தேர்தல். இந்த 2026 தேர்தலில் நாம் இப்போ எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் இதே தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் அதிமுக இடம்பெறுகின்ற நிலையில்
வேறு யார் யாரெல்லாம் உள்ளே வர போகிறாங்க அப்படின்றது அது அது அடுத்தது வரேன். இப்போ வந்து பாஜக, அதிமுக உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது. இந்த உடன்படிக்கை ஏன் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக்கை கொடுத்தது அப்படின்னாக்க, அதாவது திமுகவுக்கு ஏன் ஒரு ஷாக் கொடுத்துச்சு, திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் ஒரு ஷாக் கொடுத்துச்சுன்னா, திமுகவுக்கு ஷாக் கொடுத்தது காரணம் என்னென்னா, இவங்க அண்ணாமலைங்கிற நபரை வைத்துக்கொண்டு பாஜக தான் மாற்று எதிர்க்கட்சி என்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி அதிமுகவுடைய வாக்குகளை கணிசமாக உடைக்கலாம் என்று கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருந்தார்கள். அது தகர்த்து எறியப்பட்டு விட்டது. அதுக்கு பல 100 கோடி ரூபாய் செலவு செய்தார்கள். அது தகர்த்து எறியப்பட்டு விட்டது. இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் ஏன் ஷாக்கில் இருக்காங்கன்னா, இவங்க அதிமுகவை காமித்து நாங்கள் அங்கே போயிடுவோம்னு காண்பித்து இவங்க பேரம் பேசணும்னு நினச்சா இவங்களால் அந்த பேரம் பேச முடியல. ஸோ அதுவும் பணால் ஆயிடுச்சு. இப்போ திமுக நம்பி இருக்கின்ற விஷயம் என்ன? நான் சொன்ன மாதிரி அந்த 1000 ரூபாய், அடுத்தது இந்த கூட்டணி அப்படின்ற அந்த அரித்மெட்டிக்கு, மூணாவது மீடியா இவர்கள் பக்கமே இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய அல்லக்கைகளை ஏற்கனவே அந்த மீடியா நிறுவனங்களை எல்லாம் அமர்த்திட்டாங்க. அதையும் கடந்து இந்த மீடியாக்களை தேர்தலுக்கு 6 மாதம் வரையில் தான் நம்ம வந்து கையில் வச்சுருக்க முடியும். நான் சொல்கிறது இன்னும் ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியா உங்கள் கையை விட்டு போயிடும். அப்படி போகலைன்னே வச்சுப்போம். மீடியா எல்லாம் உன் பக்கம் இருக்குன்னே வச்சுப்போம். நாம் சிம்பிளாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஒன்று மட்டும்தான். இன்றைக்கு மக்கள் திமுக திருடர்களா, நான் முதல்ல இந்த 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 காணொலி ஆரம்பத்தில் சொன்னேன்ல, திமுக திருடர்களா என்றால் ஆம் திருடர்கள் அப்படின்றதுல மக்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எந்த சந்தேகமும் இல்லை. அதே சமயத்தில் இதற்கு மாற்று யார் வரப்போகிறார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பலம் பொருந்திய ஒரு தலைமையாக அதிமுகவுடைய தலைமை இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார். இப்போ இதற்கு மாற்று என்று சொல்லக்கூடிய நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு நிறைய பேர் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சீமான் இருக்கிறார். 2 திராவிட கட்சிகளுக்கும் நான் தான் மாற்று என்று சொல்கிறார். நடிகர் விஜய் வந்து அவருடைய கட்சியை துவங்கி இருக்கிறார். அவங்களும் வந்து நாங்கள் மாற்று என்று சொல்கிறார்கள். சொல்வதற்கு எல்லா உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் இணைக்க முடியுமா, இணைக்க முடியாதா, அதெல்லாம் இப்போ பேசி பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கு என்ன தேவை? இன்னைக்கு மக்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? முக்கியமாக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா, நீங்கள் திமுகவை எப்படி அந்தந்த வார்டுகளில், அந்தந்த கிராமங்களில், அந்தந்த நகரங்களில் எப்படி நீங்கள் எதிர்க்கிறீர்களோ அதை வெளிப்படையாக தலைமை அப்படின்ற நிலையில் நின்று நீங்கள் எதிருங்கள். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில் வந்து இவர்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனம், அந்த அட்டகாசத்தை எல்லாம் வந்து போட்டு உடைக்கணுன்ற, நான் உதாரணத்துக்கு ஒன்றுமில்லை, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் என்ன அராஜகங்க அது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தன் கொலை பண்ணிட்டேன்னு வந்து சரண்டர் ஆக வரான். அவனை வந்து நான் கடந்த காணொலியிலே சொன்னேன் பாருங்கள், அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆகிறேன்னு வர்றவனை வந்து நீ வந்து நான் எடுத்துக்க மாட்டேன், நீ அடுத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ஒரு போலீஸ் சொல்கிறான்னா, குறைந்தபட்சம் உன்னால் ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி ஒரு ஆட்டோவில் போட்டு அவனை அடுத்த ஸ்டேஷனுக்கு கூட்டு போக முடியாதா? அதுக்கு கூட வழி இல்லாமையா இருக்கீங்க. இப்படியே அனுப்புவீங்க. ஒருத்தன் வராங்க, நான் கொலை பண்ணிட்டேன், ஒருத்தன் வராங்க ஸ்டேஷனுக்குள்ளே, ரத்தம் சொட்ட ஒருத்தன் வரான், நான் கொலை பண்ணிட்டேன்ட்டு, அவனை போப்பா இந்த ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, அடுத்த ஜூரிஸ்டிக்ஷன் நீ போப்பான்னு நீ சொல்கிறீங்கன்னா, இந்த காவல்துறை எந்த அளவிற்கு மோசமான ஒரு நிலைக்கு போயிருக்குன்றதை பாருங்கள். அரக்கோணத்தில் ஒரு பெண், அந்த பெண் வந்து காவல் நிலையத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டில் கொடுக்குறாங்க. வேறு வழியெல்லாம் மீடியாவுக்கு வராங்க. அவங்க சொன்னது உண்மையா பொய்யா அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகும். அவங்க ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. இந்த புகாருடைய டீட்டெயில்ஸ், தகவல்கள் எப்படிங்க திமுகவுடைய ஐடி விங்க்கு போகுது? இது வந்து ஒரு பேட்டர்னாக வச்சுருக்காங்க. அதாவது இன்றைக்கு காவல்துறையில் யார் என்ன புகாரை கொடுத்தாலும் அதன் தகவல்கள் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் கைக்கே போயிடும். ஜவுஹர் அலி மணல் கொள்ளை குறித்து கேள்வி கேட்டது, பல 100 கோடிகள் மணல் கொள்ளை குறித்து கேள்வி கேட்ட அவருடைய தகவல்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைக்கு போனது. அண்ணா பல்கலைக்கழகம், என்ன திமிரு இருந்தால் தந்தி டிவி போல் இல்லை புதிய தலைமுறை போல் ஒரு தொலைக்காட்சியில் வந்து திமுக காரன் பேசுகிறான், என்ன பேசுகிறான், அந்த பெண் ஏன் அங்கே சென்றாள், புதர் பக்கம் ஏன் சென்றாள், அவர் மீது தான் தவறுன்றான். அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் டீட்டெயிலாம் கசிய வருது வெளியில். கோர்ட்டு கேட்குது, நாம கேட்கல, கோர்ட்டு கேட்குது. இதை விட ஒரு அசிங்கம் இருக்க முடியுமா?
இவ்வளவு அசிங்கங்களும் முதலமைச்சருடைய துறையிலேயே நடக்குதுங்க. ஒருத்த நாட்டில் கூட்டு பாலியல் பலாத்காரம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் அரசு பள்ளிக்கூடத்திலே நடக்குது. ஆசிரியர்களே செய்கிறார்கள். இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் வருது. இப்போது இதையெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு காலி, விலைவாசி அது எகிரி போயிட்டுருக்கு. கேட்டால் மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க. சரி, மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொன்னால் பால் விலை யாருடைய கணக்கில் வரணும்? ஓங்க கணக்கில் தானே வரணும். மின்சார கட்டணம் யார் கணக்கில் வரணும்? ஓங்க கணக்கில் தானே வரணும். இப்படி ஒன்றுத்தையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே அடிப்படைகளே ஆட்டங்கண்டு போயிருக்கு. ரேஷன் கடையில் பருப்பு இல்லைன்றான். அடுத்த மாதம் வா, கார்டு எடுத்துகிட்டு வந்தா நான் கொடுத்துடணுமா உனக்கு? அடுத்த மாதம் வாங்குகிறான். அப்போ இதெல்லாம் அடிப்படை பிரச்சனைகள். இந்த அடிப்படை பிரச்சனைகளை தான் அவங்க மக்கள் யார் கேட்கப் போகிறார்கள்? ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இங்கே போராட்டம் நடத்துகிறாங்க. அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் மாவட்ட வாரியாக நடத்தக்கூடிய போராட்டம் என்பது மாநில வாரியாக பிரதிபலிக்க வேண்டும். உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் விழுப்புரத்தில் ஒரு போராட்டம் நடத்துகிறீங்கன்னா அது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஐடிவிங்க அதை பிரபலப்படுத்துகிறாங்க, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் மீடியா அதை பிரபலப்படுத்துகிறாங்க, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அதை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. பட் அதிமுக இப்படி ஒரு போராட்டத்தை விழுப்புரத்தில் நடத்தியது அப்படின்றது கடைக்கோடி திருநெல்வேலி வரைக்கும் எப்படி கொண்டு போவீங்க? அங்கே ஒருமித்த நிலையில் இதை கொண்டு போய் பரப்புரை செய்யணும். இந்த பரப்புரைகள் அவசியமாகிறது. ரெண்டாவது, அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னாக்க மிக அருமையான செய்தி தொடர்பாளர். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதாவது ஒரு ஒரு தலைவர் காலத்திலிருந்து, எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி. அவருடைய அனுபவம் என்பது மிக அதிகம், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இன்றைக்கு அவருடைய தேவை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை இருக்கிறது. சென்னையில் அதிமுகவுடைய நிலை ரொம்ப அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லை. அப்போ அவருடைய தேவை நேரடி களத்தில் இருக்கிறது, அவசியம். ஏன்னா அவருடைய அனுபவம் என்பது ஒரு பொக்கிஷம். அவரை கொண்டு நீங்கள் பிரஸுக்கு முன்னாடி நிறுத்துறீங்க. அவர் அருமையாக பேசுவார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்களுக்கு தேவை அது கிடையாது. இவங்களுக்கு தேவை இந்த பிரத்யேகமாக இந்த பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு என்று ஒரு இளைய முகத்தை நீ கொண்டு போய் நிறுத்த வேண்டும். அதை நிறுத்தி அவர்கள் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும். அதை அதிமுக செய்யும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னாக்க நிறைய மூத்த தலைவர்கள் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அருமையாக மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது கட்சிக்காரங்களை எதிர்கொள்வதாக இருக்கட்டும், அல்லது பொதுமக்களை சந்திப்பதாக இருக்கட்டும், அதில் அவர்கள் கை தேர்ந்தவர்கள். நாம் சொல்லி அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இது போன்ற விஷயங்களில் நான் சொல்ல வருவது என்னென்னா, இளைய முகங்களை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு செல்லும் நிலையில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் வரவேற்பு பொதுமக்களிடம் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள். 2001 திமுக தாங்க மீடியாவை கையில் வச்சுருந்தது. சன் டிவின்ற ஒரு டிவி தாங்க கோல் வச்சுது. அன்றைக்கு இவ்வளோ டிவிலாம் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது, ஒரே டிவி தான். தூர்தர்ஷன் பார்ப்பான். சன் டிவியை பார்த்தா திரும்ப இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் தான். அன்றைக்கி தேர்தல் ஆணையம் இவ்வளோ கெடுபிடியுடன்லாம் கிடையாது. அப்படிலாம் இருந்த பொழுது அந்த வேன்லேருந்து வெளியில் திறந்த ஜீப்பில் நின்று கேட்டாங்க பாருங்கள், அம்மா நான் தேர்தல் ஆணையத்தை விட என்னுடைய மனுக்களை எல்லாம் நிராகரித்து விட்டேன்னு தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையத்தை விட இந்த நீதிமன்றங்கள், அது நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய வழக்குகள் நீதிமன்றங்களை நான் சந்திச்சுக்கிறேன். நீதிமன்றத்தை விட, தேர்தல் ஆணையத்தை விட மக்கள் மன்றத்தை தான் நான் ஒரு தேர்தலில் நம்புகிறேன். நீதிமன்றத்தில் வழக்காடும் பொழுது நான் நம்புவேன். தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் கொண்டு செல்லும் பொழுது நான் நம்புவேன். ஆனால் தேர்தல் என்று வரும்பொழுது ஜனநாயகத்தில் மக்களுடைய முடிவே, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிறது இல்லையா? அதுபோல் உங்களுடைய தீர்ப்பைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மற்றதையெல்லாம் விட்டுருங்க. எனக்கு இழைக்கப்பட்டது அநீதி, இவர்கள் செய்து கொண்டிருப்பது அதர்மம். இந்த அதர்மத்திற்கும் இந்த அநீதிக்கும் நீங்கள் தான் தீர்ப்பு வழங்க முடியும். நீங்கள் தான் வழங்க வேண்டும். அந்த தீர்ப்பை, அந்த நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்களா என்ற அந்த கேள்வியை வைக்கிறாங்க இல்லையா? அந்த திறந்த ஜீப்பில் வைக்கிறாங்க பாருங்கள். மக்கள் முன்னால் போய் நிற்கிறாங்க பாருங்கள். நீ டிவியில் என்ன வேணாலும் காமிச்சிக்க, நீ மீடியாவில் என்ன வேணாலும் வேஷம் போட்டுக்க, நீ சோஷியல் மீடியாவை வச்சு என்ன வேணாலும் கதை கட்டிக்க. இதையெல்லாம் கடந்து நான் மக்கள் முன்னால் போய் நின்று நான் அவர்களிடம் நான் கேட்கிறேன்,
எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியது ஒரு ஒன்றுமே கிடையாது. 4.5 ஆண்டுகள் நான் கொடுத்த ஆட்சி. நான் ஒரு விவசாயி. சொல்லுங்க, மைக்க பிடிங்க, கேளுங்க. சரிப்பா, நான் ஊர்ந்து வந்தேன்னு சொல்கிறப்பா, நீ நான் தவழ்ந்து வந்தேன்னு சொல்கிறப்பா. உன் ஆட்சியில் விவசாயிகள் மேலே மேல் மாலை உனக்கு எதிராக போராடிய, அதாவது உனக்கு எதிராக என்பதை விட அவர்களுடைய நியாயத்திற்காக போராடிய விவசாயிகள் மேலேயே விபச்சார வழக்கு போட்டவன் தானே நீயே. என்ன, நான் ஒரு விவசாயி தானே, ஒரு வெள்ளமண்டி வைத்திருந்த ஒரு நபர் தானே. நான் இன்னைக்கு முதலமைச்சராக உட்காந்துருக்கேன்றதை உன்னால் பொறுத்துக்க முடியல. சரிப்பா, நான் ஏதோ சிலுவம்பாளையம் என்ற ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு கிளைச்சலாளர் என்ற அளவிலிருந்து வந்த ஒரு சாமானியன். நான் ஊர்ந்து வந்தேன், தவழ்ந்து வந்தேன், இப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடிய, அதாவது நான் அமைச்சராக இருந்து, நான் எம்எல்ஏவாக இருந்து, நான் முதலமைச்சராகுவதற்கு அனைத்து தகுதிகளையும் பெற்றிருந்தேன் என்பதையெல்லாம் கூட நீ கணக்கில் எடுத்துக்காம நான் ஊர்ந்து வந்தேன், தவழ்ந்து வந்தேன் என்பதனை மட்டும் நீ சொல்ல போகிறாய் என்றால் சொல்லிவிட்டு போ. ஆனால் நான் விபத்தால் வந்திருந்தாலும் நான் 4.5 ஆண்டுகள் நல்ல ஆட்சி கொடுத்தேன். நான் என்னென்ன செய்தேன் என்பதனை நான் பட்டவர்த்தனமாக மக்கள் மத்தியில் பேசுகிறேன். என் ஆட்சியில் 2,500 ரூபா கொடுத்தேன்பா, பொங்கல் தொகுப்பா கொடுத்தேன்பா. நீ என்னப்பா கொடுத்த? என் ஆட்சியில் கரோனா இருந்த பொழுது அம்மா உணவகத்தில் இலவச சோறு போட்டேன்ப்பா எல்லாருக்கும். நீ என்னப்பா பண்ண? என் ஆட்சியில் தொழில் வளர்ச்சி என்பதனை நான் கரோனா காலத்திலும் கூட 48,000 கோடிக்கு நான் முதலீடுகளை கொண்டு வந்தேன்ப்பா. நீ ஸ்பெயின் போன, சிங்கப்பூர் போன, ஜப்பான் போன, நீ என்னப்பா கொண்டு வந்த? வா, விவாதிக்கலாம். என்னுடைய ஆட்சியில் விவசாயத்திற்கு நான் என்னெல்லாம் செய்தேன், வேளாண் மண்டலம் என்பதனை பிரத்யேகமான வேளாண் மண்டலம் என்பதிலிருந்து ஆரம்பித்து நான் என்னெல்லாம் செய்தேன், குடிமராமத்து நாயகன் என்று கூட என்னை சொன்னார்கள். அது எனக்கான அங்கீகாரமாக நான் எடுத்துக்கல, விவசாயிகளுக்கு கிடைத்த அங்கீகாரமாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு விவசாயியாக அவன் முதலமைச்சராக உட்காரும்பொழுது இதைத்தான் அவன் செய்வான், அதைத்தான் நான் செய்தேன். அதனால் நான் ஒரு ஏழை விவசாயியாகவே இருந்துட்டு போகிறேன். உன்னுடைய பார்வையில் நான் ஊர்ந்து வந்தேன், தவழ்ந்து வந்தேன், நீ ஏளனமாகவே பேசிட்டு போ. நீ மன்னர் பரம்பரை என்றே எடுத்துக்கொள்வோம். பெரிய வீட்டு பிள்ளை நீ அப்படின்னு எடுத்துப்போம். அது என்ன பெரிய வீடுன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் பெரிய வீட்டு பிள்ளைன்னு எடுத்துப்போம். நீ வந்தல்ல, மக்கள் ஏற்றுக்கிட்டு தானே வந்த. நீ என்ன கிழிச்ச? பொட்டி பொட்டியாக கொண்டு போய் வச்சியே, ஒரு ஊராக கொண்டு போய் பொட்டி பொட்டியாக வச்சியே. உங்களுடைய மனுக்கள் எல்லாம் அதில் போடுங்கள் போடுங்கள், நான் பூட்டி வைக்கிறேன். நீ பூட்டி எங்கே கொண்டு போனேன்? என்னப்பா கிழிச்ச நீ? ஒன்றும் கிழிக்கலை. ஈசிஆரில் சைக்கிள் ஓட்டினேன், குடும்பத்தோட டூர் போனேன். உன் மகன் ஒரு உதவாக்கிற அந்த கார் ரேஸ் விட்றேன், 250 கோடி ரூபாய் காலி பண்ணான். இதுதான் நடந்தது. நான் எத்தனை கல்லூரிகளை கொண்டு வந்தேன்? மருத்துவ கல்லூரிகள் மட்டும் 11, இதர கல்லூரிகள் எடுத்தீங்கன்னா 48. நீ எத்தனை கொண்டு வந்த கல்லூரி? நான் கட்டுமானம் செய்து, நான் அடிக்கல் நாட்டி, நான் துவங்கி வைத்ததுக்கெல்லாம் நீ சிக்கரை ஒட்டி கொண்டாய். வேற என்ன நீ செஞ்ச? மக்கள்கிட்ட போய் கேட்கணும். பொங்கல் தொகுப்பு நாங்கள் கொடுத்தோம், நீ என்ன கொடுத்த? அந்த கரும்பு துண்டு ஒன்று இத்து போன அந்த கரும்பு துண்டால் உன் மண்டை மேலே போடணும், அந்த மாதிரி தான் நீ கொடுத்த. நாங்கள் அப்படியா கொடுத்தோம்? இலவச கறவை மாடுகள், ஆடுகள் நாங்கள் கொடுத்தோம். அம்மா குடிநீர் நாங்கள் கொடுத்தோம். அம்மா உப்பு நாங்கள் கொடுத்தோம். அம்மா சிமெண்ட் நாங்கள் குறைஞ்ச விலையில் கொடுத்தோம். நீ என்னப்பா கொடுத்த? தாலிக்கு தங்கம் நாங்கள் கொடுத்தோம். இது எதையுமே நீ கொடுக்கலையே. மாறாக சனாதனம் கினாதனம் என்று ஊரை ஏமாற்றி கொண்டிருந்தாய். இவ்வளவு நாட்களாக நீ அதான் செஞ்சிட்டு இருந்த. வா, ஒரு கிராமமாக போவோம், மக்கள்கிட்ட பேசுவோம், கேட்போம் மக்கள்கிட்ட. எங்களுடைய ஆட்சியில் நீங்கள் என்னென்ன வாங்கினீங்க, சுய உதவி குழுக்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள்லேருந்து ஆரம்பிப்போம்பா. எத்தனையோ லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அவருடைய பட்டியலே எங்கிட்ட இருக்குது, கேட்போம் வா. திமுக ஆதரவு மகளிர் சுய உதவி குழுக்களே ஆதாயம் பெற்றார்கள். எங்க? அதிமுக ஆட்சியில். இன்னைக்கு திமுக ஆட்சியில் திமுக ஆதரவு சுய உதவி குழுக்களுக்கே ஒன்றும் கிடையாது, காரி துப்புறான். அப்போ இங்கே யார் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்னா, இவங்க உதவாநிதியோட திரை நண்பர்கள், நட்சத்திரங்கள், ரியல் எஸ்டேட் மாஃபியா,
இவர்கள் தான் இங்கே கொழுத்து கொண்டிருக்கிறார்கள். சாமானியனுக்கு எதுவும் கிடைக்கல. இதை எடுத்து சொல்வதற்கு நமக்கு மீடியாவே தேவையில்லை. நாம் ஒவ்வொருத்தரும் மீடியா தான். இந்த இந்த யுகத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் மீடியா தான். நாம் எடுத்துகிட்டு போவோம், திண்ணை திண்ணையாக பிரச்சாரம் செய்வோம், தெரு தெருவாக பிரச்சாரம் செய்வோம், தெரு முனை கூட்டங்களில் நாம் கலந்து கொள்வோம், மேடைகளில் நாம் பேசுவோம். எத்தனையோ பொக்கிஷங்கள் பேச்சாளர்கள் இருக்காங்க. அத்தனை கட்சியிலும், நான் சொல்கிறது திமுக விழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்தனை கட்சியிலும், இது அண்ணா திமுகவை மட்டும் நான் பிரதானப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கூட்டணி கணக்குகள்லாம் தள்ளி வைங்க. அது நடக்கும்பொழுது நடக்கட்டும். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது, நீங்கள் உற்று நோக்க வேண்டியது என்னென்னா, இந்த அராஜக ஆட்சி, இந்த கேவல ஆட்சி, இந்த அசிங்கம் பிடித்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இதற்கு துணை நிற்கக்கூடிய, முட்டு கொடுத்து கொண்டு நிற்கக்கூடிய இந்த புரோக்கர் பயல்கள், கூட்டணி கட்சிகள் என்ற பெயரில் கட்சி நடத்தக்கூடிய இந்த புரோக்கர் பயல்கள் வீட்டிற்கு முழுவதுமாக, அதாவது முழுவதுமாக அனுப்பப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்வோம்? விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு போவோம். அவங்க யாருக்கு வேணால் ஓட்டு போடட்டும். அது எப்படியெல்லாம் ஓட்டு போடணுன்றது அந்த சமயத்தில் முடிவு பண்ணுவோம். ஆனால் இவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டை எடுப்போம். அதனால் திரும்ப திரும்ப இவர்கள் என்ன செய்தாலும் தப்பித்து விடுகிறார்கள். இவர்கள் என்ன செய்தாலும் இந்த கதையெல்லாம் விடுங்க. நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பை எடுக்க வேண்டுமோ, அல்லது என்ன தீர்ப்பு வர வேண்டுமோ, எப்படி நியாயம் பெற வேண்டுமோ அதை நாம் போராடி பெறுவோம். கடந்த காலங்களில் செய்த தவறுகளை எல்லாம் சரி செய்து இப்பொழுது நீதிமன்றத்தில் அவர்கள் தப்பாத வகையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்வோம். சரியா? ஆனால் மக்கள் மன்றத்தில் மீடியா விட்டுருங்க, அது நம்ம கையில் இல்லை, அவங்க முழுக்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனால் மக்கள் மன்றத்தில் நீங்கள் தான் எஜமானர்கள், நீங்கள் தான் முடிவு செய்ய முடியும். அப்போ நீங்கள் ஒருவரும் 100 பேரை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் 100 பேரை தொடர்பு கொள்ள முடியும். உங்களுடைய சாதனங்களையெல்லாம் வைத்தது, மொபைல் போன்ற சாதனங்களையும் வைத்து 1000 பேரை கூட தொடர்பு கொள்ள முடியும். அவர்களிடமெல்லாம் கொண்டு போய் சொல்லுங்கள், இது ஒரு போக வேண்டிய ஆட்சி, இது முடிய வேண்டிய ஆட்சி, இது கொடுங்கோல் ஆட்சி, இதையெல்லாம் எடுத்து கூறுங்கள். இதை எடுத்து கூறி பிரச்சாரத்தை இன்றே துவங்குங்கள். அதை விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் மீடியா அவங்க கையில் இருக்குது, இவன் பேர் என்ன, அவன் பணத்தை கொடுத்து இது பண்ணிடுவான், பணம் வாங்கின்னு மக்கள் ஓட்டு போட்டுருவான், இப்படியெல்லாம் புலம்புறதை விட்டுவிட்டு மக்களிடம் சென்று இதுவரையில் தமிழகம் கண்டிராத ஒரு மோசமான அராஜக ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை விழிப்புணர்வாக கொண்டு செல்லுங்கள். அதுதான் நம்முடைய பிரதான கடமை. மற்றதை தேர்தலில் மக்கள் பார்த்து கொள்வார்கள். மக்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.